ஹாய் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து டே 1 அண்ட் டே 1 ரொம்ப கலவரமா இருந்துச்சு. நிறைய கண்ணீர், அதுக்கப்புறம் நடிப்பு, எக்கச்சக்க நடிப்புனா அப்பா சும்மா பின்னி தர்றாங்க. ஒவ்வொருத்தரும் அப்படியே வாய் ஒண்ணு பேசுது, கண் ஒண்ணு பேசுது, மூளை ஒண்ணு பேசுது. எல்லாம் நடிகர்களா சுத்தி இறக்கி விட்டுருக்காங்களா. என்னமோ சீரியல், மொத்த சீரியலையும் ஒன்னா பாக்குற மாதிரி இருக்குது. அதுலயும் வந்து மெயினா இந்த என்ன சொல்றது, உள்ள என்ன சொல்றது, ரொம்ப நல்லவர்கள், உள்ளத்துல வந்து அப்படியே தூய்மையானவர்கள். இப்படிப்பட்ட ஒருத்தங்களையா நீங்க தப்பா நினைச்சீங்க அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கணுமா? அதுக்காக ஒவ்வொருத்தரும் போடுறாங்க பாருங்க பிட்டுங்களை. முடியலடா சாமின்ற மாதிரி நேத்து நைட்ல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா வந்து ஜாக்லின் வந்து போராட்டத்தை ஆரம்பித்து ஆமா அப்படின்னு வெளியிலே வந்து படுத்துட்டு இருந்தாங்க. நல்லா கொரட்டை விட்டு நல்லா தூங்குனாங்க. எழுந்துட்டதுக்கு அப்புறமா இருப்பு போராட்டம், இவங்க வெளியிருப்பு போராட்டம், ஆமா இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்களா. அப்ப வந்து நம்ம தர்ஷிகால இருந்து, பவித்ரா லட்சுமில இருந்து, சௌந்தர்யால இருந்து எல்லாரும் போய் அவங்க கிட்ட பேசினாங்க. எங்களுக்குமே அது தப்பாதான் படுது. லைக் அந்த இது வந்து இவங்க விட்டு கொடுத்ததுன்றது தப்பாதான் படுது. ஆனா அதுக்காக நம்ம வந்து ஒரு யூனிட்டி இல்லாம இப்படி பிரிஞ்சு இருக்கிறது எந்த விதத்துல நியாயம் அப்படிலாம் கேட்டதெல்லாம் செம பாயிண்ட். நீங்க ஜாக்லின் கேட்ட கேள்விகளும் கரெக்ட், தர்ஷிகாவும் இதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டினை கேட்டாங்க. பட் அவங்க வந்து என்ன இருந்தாலும் இட்ஸ் பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ், இந்த முடிவை எடுத்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா இருக்கிறத என்ன பண்ணலாம், என்ன மேம்படுத்தலாம்னு பாக்குறத விட்டுட்டு அப்படி இல்ல நான் தனி, இவங்க எல்லாம் குட்டையில ஓட மாட்டேங்க, நான் மட்டும் தனி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு ஸ்டார்டிங் ரொம்ப அவங்க வச்ச பாயிண்ட் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. போக போக ஓவரா போற மாதிரி எனக்கு ரொம்ப ஒரே பாயிண்டே திருப்பி திருப்பி பேசி. கமெண்ட் செக்ஷன்ல கூட ஒருத்தவங்க வந்து இவங்க பிரியங்கா மாதிரி பண்றாங்க அப்படின்னாங்க. பிரியங்கா என்ன பண்ணாங்கன்றத நான் சரியா பார்க்கவே இல்ல. ஆனா இவங்க வாய்ஸ் பண்றதெல்லாம் நிறைய பார்த்தா அந்த மேனரிசம்லாம் எப்பவுமே பிரியங்கா மாதிரி தான் இருக்கும். அதையே ஒருவேளை இங்க ஃபாலோ பண்றாங்களா என்னவோ, ஏதோ அந்த மாதிரிதான் ஏதோ ட்ரை பண்றாங்கன்றது தெரியுது. அதுக்கப்புறமா வந்து இவங்க எல்லாம் ஒண்ணு கூடி வந்து இந்த 24 மணி நேரத்துல ஒருத்தர் வெளில தள்ளணுமே, அதுக்கு வந்து நம்ம பாயிண்ட்ஸ் எல்லாம் பேசலாம், ஒவ்வொருத்தரும் அவங்க பாயிண்ட்ஸ் எடுத்து வைங்க, அதை வச்சு நம்ம யார் அனுப்பலான்றத வந்து பண்ணலான்னு பார்த்தோன்னே தேவையே இல்லாம இங்க வந்து சச்சனா வந்து இந்த சச்சனா தானே அவங்க பேரு, அவங்க வந்து தேவையே இல்லாம இந்த பாயிண்ட வந்து வச்சுட்டாங்க. நான் வெளியில போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லைன்ட்டு. இது ஒரு கேம் ஷோ. இந்த கேம் ஷோல தியாகி ஒருவேளை இப்படி நீ தியாகம் பண்ணாத, நாங்கெல்லாம் உனக்கு இருக்கோம் அப்படின்னு நினைச்சாங்களோ, அப்படி தோணுச்சு. இவங்கதான் எங்கடா குறுக்கல பார்த்தாங்க. இல்ல எனக்கு பிடிக்கல, அவங்கள அனுப்பி விட்டு. எனக்கு இன்னொன்னு வந்து பட்டுச்சு. எனக்கு என்ன இதுன்னா வந்து அந்த 3 பேர் டிசிஷன் எடுத்தாங்கல்ல, இந்த ரூம் தான் வேணும்னு சொல்லி, அதுல இவங்களும் ஒருத்தவங்க. சோ இவங்க கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் இமோஷனலான கேரக்டர்ன்றதுனால கொஞ்சம் கூட அவங்களுக்கு எதிர்ப்பே காட்டல. ஆமா, அதுக்கு காரணம் என்னன்றதையும் நான் சொல்றேன். இங்க எல்லாருக்குமே எல்லாரையுமே தெரிஞ்சிருக்கு. ஆமா, அவங்க மட்டும் தான் தனித்து விடப்பட்ட கோழி குஞ்சு மாதிரி நடுவுல மாட்டிக்கிட்டாங்க. இவங்களுக்கு யாரையுமே தெரியலங்க, யாரும் இவங்களை செட்டு சேர்க்கவும் தயாரா இல்லன்ற மாதிரி உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு வாரம் போகும். அப்ப ஓரளவு இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மிங்கிள் ஆவாங்க. ஆடா செல்ல குட்டி, அந்த குட்டி இந்த குட்டி மாறிடுவாங்கன்னு அவங்க நினைச்சா தடவை பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. இல்ல எனக்கு வந்து என்ன ஃபீல் ஆச்சுன்னா வந்து இவங்க ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணாங்க. அதுவும் ஜாக்லின் எல்லாம் வந்து நீங்க எடுத்தது தப்பு அப்படின்னா சொல்லும்போது இவங்க ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணாங்க. கில்ட்டியா ஃபீல் பண்ணோம். இல்ல இந்த டிசிஷன்ல நானும் இருந்தேன் அப்படின்ற மாதிரி இவங்க இருந்தாங்க. ஆனா சொல்றேன் இவங்க ரொம்ப பதட்டமா, ரொம்ப ஒரு அந்த இதுவா இருந்தாங்க. அவங்களோட சர்க்கிள் வந்து ரொம்ப இந்த சினிமா ஃபீல்ட்ல ரொம்ப இன்டராக்ட் ஆகாத ஒரு சர்க்கிள். மத்தவங்க எல்லாம் கரைய கலந்து உள் நீச்சல் அடிச்சு வந்தவங்க இதுல இருக்க எல்லாருமே. அதுவும் இந்த ரவீந்திரன் இருக்கிறார் பாருங்க, ஊர்ல ரிவ்யூ பண்ண. இவர் ஃபர்ஸ்ட் சீசன்ல இவர் யாருன்னு நமக்கு தெரியுமா? செகண்ட் சீசன்ல இவர் யாருன்னு தெரியுமா? தேர்ட் சீசன்ல இவர் யாருன்னு தெரியுமா? கவின்ற ஒரு கேரக்டர் வந்தப்போ அந்த இஷ்யூல நான் வேணா பணம் கொடுத்து அவனை வெளியே கொண்டு வரேன், அவன் வந்து ரொம்ப நல்லவன், என்ன ஏமாத்தனான், அவன் ஃப்ராடு தான், ஆனா நான் அவனுக்கு நல்லது செய்ய போறேன் அப்படின்னு முதல்ல வந்தாரு. அப்பே இவர் யாரா? இவரு ஆரி சீசன் தான், இவர் 4th சீசன் தான் இவர் ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டு ஒரு 3 இயர்ஸ் தான் ரிவ்யூ பண்ணி இருக்காரு. என்னத்தை நிரூபிக்கிறதுக்காக 7 சீசனா நான் ரிவ்யூ பண்றேன். 7 சீசன் என்ன இது எனக்கு ஒண்ணும் புரியல. 7 சீசன்ல யார் ரிவ்யூ பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் சீசன்ல யாரும் ரிவ்யூ பண்ணவங்களே கிடையாது. அண்ட் இன்னொன்னு வந்து இந்த அவங்க டயலாக் விட்டதுனால சச்சனா அது உங்களுக்கு ஃபுல்லா பேக் ஃபயர் ஆச்சு. அது ரவீந்திரனா வந்துட்டு நான் என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லது சச்சனா. அந்த இதுல வந்துட்டு அந்த சந்திரமுகி படத்துல அவங்க சொல்லுவாங்க தெரியுமா, மேல இருந்து ஃபிஷ் டேங்க தண்டி விட்டது கங்காதான், சேலையில நெருப்பு வச்சது கங்காதான், ஒண்ணு கொல்ல பார்த்தது கங்காதான்ற மாதிரி ஒரு பிக் பாஸ் எதனா ஒரு பிரச்சனை வந்துன்னா அது சச்சனா தான்.
கதவு ஏன் மூடல, அது சஞ்சனா. கதவு ஏன் திறக்கல, அதுக்கும் சஞ்சனா தான் அப்படின்னு வர போல இது. இன்னொரு பக்கம் இல்ல, இவரே வந்து அப்பவே வந்து யூ ஹேவ் வெரி ஹை பொட்டன்ஷியல், வெரி ஹை பொட்டன்ஷியல் சொல்லி வெளில தோணும். நேத்துக்கு ஏத்த மாதிரி அவர் ரிவ்யூவே பாத்திருக்கேன். முத தடவை வேற ஒருத்தர் சொல்லுவாரு, அதுக்கப்புறம் சுத்தமா அவங்க யாருமே வேஸ்ட், அவங்க இவங்கதான் சூப்பர். இப்பவே சொன்னேன் அன்றைய கணித்தான்ற மாதிரி. இல்ல இவரு காமெடி சைடுன்றாரு, எந்த காமெடி சைடு வெளில வரல, இந்த மாதிரி சீரியஸ் சைடு தான் வெளில வருது. இன்னொன்னு இந்த டிஸ்கஷன் நடக்கும்போது முத்து ஒண்ணு சொன்னாரு, என்ன மாதிரி வளர்ந்து வரும் கலைஞர்கள்லாம் உள்ள வர்றது வந்து யாருக்குமே பிடிக்காது, அதுக்காகவே நான் உள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லி. நீங்க உள்ள இருக்கிறது இல்ல, நீங்க ஓவரா டாமினேட் பண்றாங்க. அவங்க முத்துக்குமாருக்கு வந்து அவரு என்ன சொல்றாரோ அதுதான் அந்த ஊரே நம்பணும், ஒத்துக்கணும், அவருதான் கரெக்ட். அதேதான் ஜாக்லின் எல்லாரும். அதுதான் அவங்க என்னன்னா, நான் தான் யார் என்ன சொன்னாலும் கடைசி என்னோட டிசிஷனா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அந்த என்னத்துக்கு அந்த டாமினேஷன் ஸ்டார்டிங்லயே காட்டுறீங்கன்னு எங்களுக்கு புரியல. உங்களை வச்சுக்க போறாங்க, உங்களை வச்சு நிற்பாங்க, உங்களை வெளில தள்ள மாட்டாங்க அப்படின்ற மாதிரியா? ஜாக்லின் நீங்க எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப விஜய் டிவியோட ப்ராடக்ட், கடைசி வரைக்கும் தள்ளுவாங்க. நான் என்ன சொல்றேன், ரவீந்திரநாத் வந்து ஹெல்த் இஷ்யூனால அவர் இருக்கிறது வேஸ்ட்னு சொன்னாங்களா, அது வேலிட் பாயிண்ட். அவரால ஒரு டாஸ்கையும் ஒண்ணும் உருப்படியா பண்ண முடியாது. அவரு உட்கார்ந்து அவரால பேசவே முடியல. ஒரு இடத்துல நின்னாலே அவருக்கு மூச்சு வாங்குதுன்றப்போ, அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்றப்போ, வெறும் மென்டல் கேம் கிடையாது பிக் பாஸ். எனக்கு தெரிஞ்சு ரவீந்திரன் லாஸ்ட் சீசன் பார்த்துட்டு அந்த நம்பிக்கையில வந்துட்டாரு அப்படிதான் எனக்கு தோணுது. மாட்டாங்க, வேலைக்கு சாப்பாடு போட்டு, மருந்து கொடுத்து, அடிபட்டா ட்ரீட்மெண்ட் கொடுத்து, அப்படியே உழவ விட்டு, இல்ல உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா, அப்ப நீங்க வெளில போயிட்டு பிரியாணி சாப்பிட்டு உள்ள வாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்கலாம் நினைச்சுக்கிறாரு பொழுது. யாரோ அவருக்கு தப்பா இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. அவர் ரிவ்யூ பண்ணதுலே அவருக்கு ஒண்ணும் புரியல. எல்லாமே நான் தான், பிக் பாஸ் நான் தான். பிக் பாஸ் நீங்க ஓகேவா, நீங்க ஓகேவா என்னங்க, நீங்க ஓகேவா இல்லாத ஒருத்தர் ஏங்க முதல்ல உள்ள விடுறீங்க, எங்களுக்கு புரியல. டாஸ்க் அப்ப இவரை உள்ள விட்ட உடனே நீங்க டாஸ்கே கொடுக்க போறது இல்லன்ற மாதிரி எல்லாருக்கும் மைண்ட் செட் வந்துச்சு. புரியுதா? இது வந்து இனிமே ஒண்ணு உருப்பட போறது இல்ல, இது வந்து எதுவுமே செய்ய போறது இல்ல. இன்னைக்கு ஒண்ணும் இல்ல, இந்த சேர்ல இருந்து அங்க வந்து சொல்றோம் அந்த ஒரு டாஸ்க் இருந்துச்சு. இன்னொன்னு பாய் சைட ரொம்ப சவுண்டா கேக்குறது முத்துக்குமரனும் ஜெஃப்ரியும். ஆனா வந்து ஜெஃப்ரியோட பாயிண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் ஓகே, முத்துக்குமரன் அவருக்கான வைக்கிற பாயிண்ட்ஸ் கரெக்டா இருக்கு. ஆனா அவர் அது மத்தவங்க மேல திணிக்கும் போது கன்றாவியா இருக்கு. அது சத்யான்றவர் வாயை திறக்க மாட்டாரு. இன்னொரு பக்கம் இருக்காரு பாரு, தியான மோட்ல இருக்காரு போல, ஜென் மோடுன்றாங்க அது மாதிரி. அவரு விஜய் விஷால்லாம் என்ன பண்றாங்கன்னே புரியல. விஜய் விஷால் ஏன் தலை இல்ல, அதுவும் நாமினேஷனுக்கு பண்றாங்க. ரவீந்திரன் வந்து அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ்ல அவரால பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம், சம்பந்தமே இல்லாம. அவர் வந்து சான்ஸ் கொடுக்குற இடத்துல இருக்கிறாரு, சான்ஸ் வாங்குற இடத்துல இருக்கிறாரு. அவர் யாரு கடன் வாங்கிட்டு அந்த உள்ள போயிட்டு வெளில வந்துருக்காரு. அவரை நீங்க என்னமோ பெரிய தூக்கி வைக்கிறீங்க. உங்களுக்கு எதிரில ஒரு கண்டஸ்டன்டா வந்திருக்காரு, ஏன் அவரை நீங்க பண்ண ஏங்க, அவரால் எந்த டாஸ்கும் பண்ண முடியாதுங்க, அவர் வேஸ்ட்டுங்க அப்படி சொல்லிட்டு வந்து உட்காரு. எங்க அர்ச்சனா கிட்ட இருக்க ஒரு சின்ன விஷயம் கூட உங்ககிட்ட இல்லீங்களே. ரொம்ப அவர் வர டேலண்ட், ஹைலி டேலண்டட் பர்சன் எல்லாம் வர வெளியில ஹைப் குத்து வச்சுக்கிறாங்க. இன்னொன்னு வந்து தர்ஷிகா அண்ட் பவித்ரா ரியலி இம்ப்ரெஸ்ட். ஆமா, ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே திங்க் பண்றாங்க. பேச்சும் சௌந்தர்யாவும் இந்த மூணு பேரும் செம்மையா வந்து பிளே பண்றாங்க. பாத்தீங்கன்னா அனாவசியமா இவங்க கத்தல, சண்டையில எல்லாம் உள்ள அவங்க ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, பாய்ஸுக்கு வந்து இருக்கிற டெண்டன்சியா அவங்க டப்புன்னு எல்லாரும் ஒன்னா சேர்ந்துருவாங்க. ஆனா கேர்ள்ஸ் அப்படி கிடையாது, அவங்களுக்கு எல்லாத்துலயுமே குத்தோ குறை இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஒன்னொன்னுலயும் ஒப்பீனியன் இருக்கும், அவங்களுக்கு இந்த ஈகோ ஜெலசி இது எல்லாமே ஈஸியா வந்துரும். ஆனா அவங்களுக்கு அப்படி கிடையாது, ஒண்ணு சொன்னா எல்லாரும் ஒத்துப்பாங்க. இங்க அந்த மாதிரி கிடையாது. நம்ம சொன்னது வேலிட் பாயிண்ட், வெரி பர்ஃபெக்ட் பாயிண்ட். ஏன்னா அது அங்க நடக்குது, எப்பயுமே நம்மளுக்குள்ளேயே நடக்கும். ரெண்டு பொண்ணுங்க ஃப்ரெண்டா இருந்தாங்கனால ஈகோ கிளாஷஸ்ன்றது ரொம்ப அசால்ட்டா வர்ற ஒரு விஷயம். அது வந்து இந்த நாமினேஷன்ஸ் அப்போ இல்ல, அங்க என்ன தப்பு பண்ணாலும் அவங்க ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆமா, இங்க தப்பே பண்ணலாம் சுனிதால் இல்லடா, அவ தான்டா கரெக்டா தான்டா பண்ணா. என்னத்துக்கு நீங்க கேர்ள்ஸ் டீம்ல ஒண்ணு இருக்கீங்க, பேசாம சுனிதாவை பாய்ஸ் டீம்ல சேர்த்து அனுப்பிச்சு விட்டுருங்களா. அவங்க அங்கேயேதான் பேசிட்டு இருக்காங்க. அவன் நல்லா பையன். ஆமா, இன்னொன்னு அந்த அர்ணவன் ஒருத்தர் இருக்காரு பாருங்களேன், அங்க என்ன பேர் சொல்றது இல்ல, அவரு நாமினேட் பண்ணும்போது அன்ஷிதாவை நாமினேட் பண்றாரு. அன்ஷிதா இன்டர் அவங்களே பண்ணிட்டு இருக்க வேண்டியது தானே, அப்படி கிடையாதான். அவங்க வந்து சச்சனாவை பண்றாங்க. எல்லாம் ஒண்ணுமே தெரியாத மாதிரியும், அவங்க ரெண்டு பேரும் யாருன்னே தெரியாத மாதிரியும், இங்கதான் முத வந்து மீட் பண்ற மாதிரியும். இன்னைக்கு ஒரு சீனை போட்டாரு பாருங்க, அவரு எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணி சச்சனாவை வந்து வெளில தள்ளுறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க.
அவங்க வெளில போறாங்கன்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. நல்ல ஒரு பொட்டன்ஷியல் இருக்க பிளேயர். ஏன் அதை நாங்க சொல்றோம்னா இதுக்கு முன்னாடி வந்து இந்த 2 வீடு 2ஆ பிரியுதுன்றப்போ அவங்கவுங்க செக்ஷன் அவங்கவுங்க பாத்துக்கணும், அதுக்கு நீங்க வந்து உங்களோட ரூல்ஸ் எல்லாம் போடுங்கன்றப்போ இவங்க நல்லா வந்து இன்வால்வ் பண்ணி ரூல்ஸ் எல்லாம் போட்டு அதை நல்லா வந்து பிரசன்ட் பண்ணி எல்லாமே பண்ணாங்க. பட் வீக்ஸ் கழிச்சு வைல்ட் கார்டுல உள்ள வர போறாங்க, அதான் நடக்க போகுது. பட் அது கீழே போட்டு உடைச்சு அவங்க அனுப்புறதுக்கு அதே மாதிரி. ஆனா அதுக்கு அவங்க பின்னாடி போய் அப்படி சும்மா அட போங்கடான்ற மாதிரி ஓகே பாய் அப்படின்ட்டு வந்து போயிட்டாங்க எனக்கு அப்படின்ற மாதிரி. அடுத்த தடவை வரும்போது ஃபுல்லா செம்ம மோட்ல வந்து இறங்குனாங்கன்னா இருக்கலாம். ஆனா அந்த அனன்யா ஒருத்தவங்க வந்தாங்க பாருங்க, உள்ள நுழைஞ்ச உடனே டமால் டிமில் அட்டாட்டா அனன்யா இப்படி எல்லாம் கூட ஆடுவாங்கன்னு பார்த்தா மறுபடியும் குட்டையில உந்த மாட்டா மாதிரி போய் உட்காந்து கரெக்ட் தான் அவங்க அனுப்புனதுன்ற மாதிரி பண்ணி விட்டுட்டாங்க. இவங்க ஃபர்ஸ்ட் டைம் அமிச்சாங்க, ரெண்டாவது இவங்க உள்ளே விட்டுருக்க கூடாதுன்ற மாதிரி. சோ இந்த பாய்ஸ் வர்சஸ்ல வந்து ஆக்சுவலா இது நான் அப்பவே நான் சொன்னேன், நேத்தே நாங்க சொன்னோம் இந்த மாதிரி கிச்சன் இருக்கு அந்த பக்கம், கிச்சன் இருக்கு அந்த பக்கம், அதுதான் ஃபுல் அட்வான்டேஜ் எடுக்கிறாங்க பாய்ஸ் டீம். ஏன்னா கிச்சனும் அங்கதான் இருக்கு, ஸ்டோர் ரூமும் அந்த பக்கம் தான் இருக்கு. ஒரு இது ஒரு கம்ஃபர்ட்டா தூங்கணும்ன்ற ஒரு ரீசனுக்காக சம்பந்தமே இல்லாம அவ்வளவு பெரிய ஒரு சான்ஸை மிஸ் பண்ணதுன்றது வந்து ஒரு கேவலமான விஷயம் தான். ஆனா அத வந்து அவங்க ஃபுல் ஆன் வந்து எடுத்துட்டு நவுத்துறாங்க நம்ம டீம். இதுல என்ன ஒன்னா படுத்து தூங்க முடியாது, தனித்தனியா படுத்தா தூங்க முடியாது, இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுலயே உங்களோட யூனிட்டி எல்லாம் உடையுது இல்ல. ஆமா, போன தடவை எல்லாம் லேடிஸ் எல்லாம் இருந்தோம்னா நீ என் கூட படுத்துக்கோ வா நம்ம எல்லாம் ஒன்னாவது இருக்கலாம் அப்படிதானே இருந்தாங்க. இந்த வாட்டி வரும்போது தனித்தனி பெட் இருக்கு, தனித்தனி போச்சு. இந்த சுனிதா கூட சொல்றேன் வந்து உடனே தனித்தனி அப்படி கம்ஃபர்ட் தேடுறதுக்கு. அதான் யார கூட சொன்னாங்க, கம்ஃபர்ட் எல்லாம் விட்டுட்டு வர்றதுதான் பிக் பாஸ் சொன்னாங்க. அந்த பாயிண்ட் நம்ம கம்ஃபர்ட்டை விட்டுட்டு உள்ள வர்றதுதான். இங்க என்ன தனித்தனியா படுக்கிறது ஒன்னா படுக்கிறது, இதுக்கு இதை விட்டு கொடுக்கணுமா? அதாவது வேணும்னே தான் வச்சாரு ட்விஸ்ட். இந்த பிரச்சனை ஒருத்தருக்கு ஒருத்தர் முட்டிக்கணும்ன்றதுக்காக தான் வச்சாரு. ஏன்னா முக்கியமா பண்ணணும்னு பாக்குறாங்க ஜாக்லின், அவ்வளவுதான். ஆம்பளைங்க எல்லாம் வந்து என்ன பண்ணாலும் எல்லா டிஸ்ட்ரிக்கும் ஒத்து போய் நல்லா தலையாடி பொம்மை மாதிரி ஆட்டி ஒன்னாயிடுவாங்க. கேர்ள்ஸ்குள்ள கண்டிப்பா முட்டிக்கும்னு அது மாதிரி முட்டிக்கிச்சு. கிட்டத்தட்ட இவங்களே ஒருத்தர் நாமினேட் பண்ற லெவல்ல வந்தாச்சு. அடுத்து ஒரு சேர் கேம் மாதிரி வச்சாங்க, அதாவது மியூசிக்கல் சேர் மாதிரி. ஆனா இந்த பக்கம் இருக்கவங்க அந்த பக்கம் வரணும், அந்த பக்கம் இருக்கிறவங்க இந்த பக்கம் வரணும், அந்த மாதிரி ஒரு கேம். இதுல வந்து அவுட் ஆனவங்க நடுவுல வந்து பிளாக் மாதிரி நின்னுப்பாங்கன்னு. ஆனா முத்துக்குமரனோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியவே இல்லை. அதுவும் பாய் சைடு பார்த்து என்னவோ கண்ட இந்த கேம்ல ரவீந்திரனால ஒரு கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியல. ஃபர்ஸ்ட் கேம்க்கே அவுட் போய் உட்கார்ட்ட தண்ணியை குடிக்கிறதுக்கு. அதுக்கு ஆர் யூ நார்மல் நவ, நீங்க ஓகேவா, ஆர் யூ ஓகே மிஸ்டர் ரவீந்திரன்? ஓகே. இப்ப பிக் பாஸ் வந்து இவரா அவரானே தெரியல. அதுல வந்து எப்படியோ அவங்க வந்து நான் இன்னொன்னு சொல்றேன், சுனிதாலாம் வந்து பயங்கரமா வந்து ஃபவுல் பண்ணாங்க. நின்ன இடத்துல நிக்கணும், நிக்கணும், ஓடுறாங்க பின்னாடி அவங்க பின்னாடி. ஆனா அதுக்குன்னு அர்ணவும் சும்மா இல்ல, இப்படின்றாரு. அதுக்கு அவங்களே சப்போர்ட் எப்படி வேணா பண்ணலாம்டா. ஆமாடா சொன்னாடா பிக் பாஸ். இது எங்க போய் ஜாக்லின் வந்து கொஞ்சம் கூட ஸ்போர்ட்ஸ் இல்ல, கத்திக்கிட்டே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அது அர்ணவ் வேணும்னே டார்கெட் பண்ணது ஜாக்லின் மட்டும். ஆமா, அது கடுப்பு ஏறதானே செய்யும். ஆனா இவங்க முதல்ல கத்தினாங்க. அது ஓகே, கத்திக்கிட்டு இருக்காங்க ஓகே. ஆனா வந்துட்டு ஒருத்தரையே டார்கெட், அப்ப நீ ஆகவே கூடாதுன்னு ஒருத்தவங்க பண்றாங்க. அப்ப மொத்தமா எல்லாரும் பிளான் பண்ணி பண்றாங்கன்னு தெரியுதா? ஆமா, அப்ப மனசுல ஒரு இது வெஞ்சன்ஸ் வரதான் செய்யும். இன்னொன்னு வந்து கடைசியில தீபக்கால வந்து எதையுமே தாங்கிக்க முடியாது. அவர்தான் எல்லாம் அப்படி. டெத்துக்கு போனா அவர்தான் பணமா இருப்பாரு, கல்யாணத்துல போனா அவர்தான் மாப்பிள்ளையா இருப்பாருன்ற மாதிரி. அவருக்கு வாயை தவிர வேற எதுவுமே அசைய மாட்டேங்குது. இல்ல யார் என்ன சொன்னாலும் அதை ஒத்துக்கிட்டு அதை வந்து பண்ணணும்னு நினைக்கிறாரு. சொன்னா ஓகேடா, நீ முத்துக்கு சொல்ற ஓகேப்பா, நீ சொல்ல ஓகேப்பா. அங்க முடிவு எடுக்கிறவங்கள யாருன்னா ஜெஃப்ரியும் முத்துக்குமரனும் தான். பல இவங்க எல்லாரும் ஆமா ஜாமி இல்ல ஆமாங்க ஐயா அவர் ரஞ்சித். அதை விட இன்னொரு ஆளை பேசவே விட மாட்டாரு. அப்படியே அவங்க பேசினாலும் வந்து இவரு என்ன பாயிண்ட் வைக்கிறாரு, அன்பு பாசம்னு ஒரு பக்கம் போயிடுறாரு. அப்புறமா அவங்களே நாமினேட் பண்றாரு. இவரு என்ன இதுன்னு தெரியல. இன்னொன்னு கேப்டன் வந்து நல்ல பொண்ணு தங்கம் அப்படின்னு சர்ச்சனா பண்ணி நீ வெளில போயிடுற தங்கம் வெங்காயம் எல்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது. இன்னொன்னு வந்து ஜாக்லின் டாமினேஷன் ஒரு பக்கம் இந்த வீரியத்துல போயிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் சுனிதாவை நம்ம விட்டுற முடியாது. அந்த பக்கம் உட்காந்து நொய 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 நொயான்னு அவங்களும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு எப்படியோ ஒரு விஷயம் பாக்கல. அந்த கொடுமையை என் வாயில எப்படி சொல்லுவேன்னு தெரியல. யார் தச்ச சட்டை, எங்க தாத்தா தச்ச சட்டை. இது வந்து திருக்குறளாங்க. இது யார் சொன்னா? இந்த சனி அந்த சுனிதான்றது அங்க போய் உட்காந்துட்டு இந்த திருக்குறள் எனக்கு நல்லா தெரியும்,
இந்த திருக்கோரில் எனக்கு நல்லா தெரியும். அவன் முத்துக்குமரன் வந்து அம்மா தயவு செஞ்சு இப்படி மானத்தை வாங்கிடாதம்மா, கடவுளே நாங்கெல்லாம் இதுக்கெல்லாம் பொறுப்பு கிடையாது, இவங்க ஏதோ ஒண்ணு வளரும் கிடையாது. பிக் பாஸ் தயவு செஞ்சு இந்த அம்மா வாய திறக்க வேணாம்னு சொல்லுங்க. இல்லடா இது தெற்கோரல்ரா, இல்லடா அதுக்கு என்னமா அர்த்தம் அப்படின்னு ஆனந்தி கேட்டாங்க. அதுக்கு என்னமா அர்த்தம்? அது யாரோ தைச்சாங்க, யாரோ பண்ணாங்க, சட்டம் எங்க தாத்தாது, அதான் அர்த்தம். அவங்க ஆனந்தில இப்படிலாம் கொடுமை பண்ணாதீங்க, உங்களுக்கு தெரியலன்னா தெரியலன்னு சொல்லி 4 பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, இப்படிலாம் அசிங்கமாலாம் குரல் இருக்காது. இது வந்து ஒரு பழமொழி, சும்மா அந்த நம்ம கிராமத்துல சும்மா வாயில நல்லா பேசணுங்கிறதுக்காக பண்ற ஒரு பழமொழி. அது வந்து பசங்க வந்து விளையாட்டுத்தனமா பண்ணுவாங்க. இதை போய் திருக்குறள்ட்டீங்க, அதோட திருக்குறள் சொல்லி கொடுக்குறியாடா நீ எனக்கு, அவரு நான் உனக்கு சொல்லி தரேன் அப்படின்னாரு. உடனே இவங்க என்ன பண்ணாங்க, கொஞ்சோண்டு தான் இருக்கணும், 2 words தான் இருக்கணும். ஆமா அது மொத்தமே 2 lines, அதுல 2 words அப்படின்னா இல்ல இன்னைக்கு 2 words நாளைக்கு 2 words கத்துக்கிறேன்டா நானு. இந்த 1 வீக்ல கத்துக்கிட்டு விஜய் சேதுபதி கிட்ட போய் சொல்ல போறாங்களாம். உடனே இவங்க ஆனந்தி சொன்னாங்க, அது நீங்க எழுதல சுனிதா, அந்த திருக்குறள் எழுதுனது திருவள்ளுவர், அதை திரும்ப நீங்க அவர்கிட்ட சொன்னீங்கன்னா அவர் என்ன சொல்ல போறாரு உங்களா? சொல்லக்கூடாத, இது இந்த குக் வித் கோமாளில இந்த காமெடி எல்லாம் பேசிட்டு அந்த மொக்க காமெடி எடுத்து போய் இன்னொருத்தங்கிட்ட போடுது, அது மாதிரி போடணும்னு நினைக்குது. இது இன்னொன்னு கேப்டன் வந்து தர்ஷிகா, சோ அவங்க நாமினேஷனையும் வந்து ஸ்கிப் பண்ணிட்டாங்க. அண்ட் குட் திங் ஒரு லேடி வந்து இதா இருக்காங்க ஃபர்ஸ்ட். ஆமா அவங்க எங்க வேணா போலாம், அதுவும் ஒரு பிசிக்கல் டாஸ்க்ல அவங்க எங்க வேணா போலாம், 2 ரூமுக்கும் எங்க அவங்களுக்கு வந்து எந்த தடை கிடையாது, அவங்க நாமினேட் பண்ண முடியாது. இது எங்க போய் முடியும்ன்றது தெரியல. ஆனா ஒரு வைஸ் டெசிஷன், அவங்க அதாவது சூப்பரான ஒரு பொண்ணு வந்து வந்திருக்காங்க. இந்த ஜாக்கெட்லாம் வந்தா கூட இது ஏதோ லாஸ்டா அவங்க எப்படியோ தப்பிச்சு இல்ல. ஒரு முத்துக்குமரன் கூட ஜாக்லின் பத்தி சொன்ன அந்த இது பாயிண்ட் நல்லா இருந்துச்சு. வெளியில உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா தர்ணானா அப்படியே இருக்கணும், நீங்க உங்களோட கோட்பாட்டுல இருந்து வெளியில வந்துட்டு அவங்க எல்லாம் என்னால கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக நான் உள்ள போய் டிஸ்கஷன்ல கலந்துக்கிட்டேன். நேத்து தானே சொன்னாங்க உள்ள போக வேண்டியது, அப்பதான் அவங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு. நீங்க வெளில உள்ள போக மாட்டேன்னு சொன்னாங்க. அவங்களா விட்டா வாய் தான் அது, வேற எதுவும் இல்ல. இன்னொன்னு வந்து நாமினேஷன்ல யார் யாரா இருக்காங்கன்னா அருண் இருக்காரு, அப்கோர்ஸ் ஜாக்லின் இருக்காங்க, அப்புறம் வந்து முத்துக்குமரன் இருக்காரு, ரஞ்சித் இருக்காங்க, ரவீந்திரன் இருக்காரு, சௌந்தர்யா இருக்காங்க. சௌந்தர்யாவை போட்டு தாக்குறாங்க எல்லாருமே, அவங்க ரொம்ப வேஸ்ட், அவங்க யாருக்கிட்டுமே பழக மாட்டாங்க, அவங்க செம்மையா பண்றாங்க, யார் யார்கிட்ட பேசணும் யார் யார்கிட்ட பண்ணணும் அதெல்லாம் கரெக்டா காயின வந்திட்டு வராங்க. இவங்களுக்கு அவங்கள பத்தி தெரியல இன்னும் பாய்ஸ்க்கு எல்லாம். இன்னும் போக போக இவங்க பாய்ஸோட லட்சணம் பூரா வெளியில, கேர்ள்ஸுக்குமே தெரியல. தர்ஷா குப்தாலாம் ஒரு சைடுல சுத்திட்டு இருக்கிறதுனால இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னு தெரியல. அவங்க வேஸ்ட் என்ன கேட்டா, எதுக்கு எடுத்தாலும் கண்ணீர் விட்டுக்கிட்டு கட்டி கட்டி குடிச்சுக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் பாயிண்ட்ஸ் வா அம்மா இருக்கு அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி சுத்திட்டு இருக்காங்க. அவங்க என்ன நடக்க போதோ தெரியல, இப்போதைக்கு இதுதான் சிச்சுவேஷன். சோ இன்னைக்கு இதான் நடந்திருக்கு, நாளைக்கு என்ன நடக்குதுன்றத பாக்கலாம். ஆனா அந்த பொண்ணை ஒரே நாள்ல வெளில அனுப்பிச்சது ரொம்ப அன்ஃபேர். பிக் பாஸ் சுத்தி பாத்துட்டியா ஓடிப்போ அப்படின்ற எப்படி வந்துருவாங்க எனக்கு தெரிஞ்சு, கன்ஃபார்மா அவங்க வந்துருவாங்க. கன்ஃபார்ம் இதெல்லாம் ஒரு 2-3 வீக்ஸ் நீ வந்து பேச தெரியல. ஏன்னா இது மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்றதுதான் பிக் பாஸோட கோட்பாடு. உள்ள சேர்ந்து ஓட்டு போட்டு வெளில அனுப்பணும், அதுல சர்வே. அதுதான் நான் முன்னாடி வீடியோல சொன்னேன். சோ இதுதான் வந்து இப்பத்தி நிலவரம். நாளைக்கு என்ன நடக்குதுன்றது நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? சோ பாய்.